வணக்கம் நண்பர்களே. ராமாயணம் மற்றும் மகாபாரதம் என்றாலே நமக்கு தெரிந்தது ராமரின் வெற்றி அல்லது பஞ்சபாண்டவர்களின் கதைதான். ஆனால் இந்த இதிகாசங்களின் பக்கங்களுக்குள் மறைந்து கிடக்கும் பல விசித்திரமான கிளைக்கதைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் தூங்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லது சகாதேவனுக்கு வருங்காலம் முன்னரே தெரியும் என்பது தெரியுமா? இன்று அப்படிப்பட்ட 2 வியக்க வைக்கும் ரகசியங்களைப் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, ராமாயணத்தில் லக்ஷ்மணனைப் பற்றி ஒரு ரகசியம். ராமர் வனவாசம் சென்றபோது அவருக்கு காவல் இருக்க லக்ஷ்மணனும் சென்றார். தன் அண்ணனையும் அண்ணியையும் பாதுகாக்க இரவு பகலாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று லக்ஷ்மணன் விரும்பினார். அப்போது அவர் தூக்கத்தின் தேவதையான நித்ரா தேவியை வேண்டினார். தாயே, 14 ஆண்டுகள் எனக்கு தூக்கமே வரக்கூடாது. நான் என் அண்ணனுக்கு காவல் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். நித்ரா தேவி ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனை. லக்ஷ்மணா, உனக்கான தூக்கத்தை உனக்கு பதிலாக வேறு யாராவது ஏற்க வேண்டும் என்றார். உடனே லக்ஷ்மணன் தன் மனைவி ஊர்மிளாவை நினைக்க, ஊர்மிளா மகிழ்ச்சியுடன் தன் கணவனுக்காக 14 ஆண்டுகள் தூங்க சம்மதித்தார். லக்ஷ்மணன் அயோத்தியிலிருந்து வனவாசம் சென்ற 14 ஆண்டுகளும் அவரது மனைவி ஊர்மிளா அரண்மனையில் தூங்கிக் கொண்டே இருந்தார். இதனால்தான் ராவணனின் மகனும் தூங்காத ஒருவனால்தான் தனக்கு மரணம் நிகழும் என்று வரம் வாங்கியிருந்தவனுமான இந்திரஜித்தை லக்ஷ்மணனால் கொல்ல முடிந்தது. அடுத்ததாக, மகாபாரதத்தில் இளைய பாண்டவன் சகாதேவனை பற்றிய ஒரு மர்மம். சகாதேவன் ஒரு சிறந்த ஜோதிடர் மற்றும் வருங்காலத்தை கணிக்கும் திறன் கொண்டவர். இந்த திறன் அவருக்கு எப்படி வந்தது தெரியுமா? அவரது தந்தை பாண்டு இறக்கும் தருவாயில் தனது மகன்களிடம் ஒரு விசித்திரமான கோரிக்கையை வைத்தார். நான் இறந்த பிறகு என் உடவின் ஒரு பகுதியை நீங்கள் உண்ண வேண்டும். அப்போதுதான் நான் பெற்ற ஞானம் உங்களுக்கு சேரும் என்றார். மற்றவர்கள் தயங்க, சகாதேவன் மட்டும் தன் தந்தையின் கட்டளையை ஏற்று செய்தார். இதனால் சகாதேவனுக்கு முக்காலமும் அறியும் சக்தி கிடைத்தது. மகாபாரத போர் எப்போது நடக்கும், யார் ஜெயிப்பார்கள் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனால் அவராக யாரிடமும் சொல்லக்கூடாது, யாராவது கேட்டால் மட்டுமே உண்மையை சொல்ல வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. இதனால்தான் சகுனி கூட போரைத் தொடங்கும் சரியான நேரத்தை கேட்க சகாதேவனிடமே வந்தாராம். இப்படி நாம் அறிந்த இதிகாசங்களுக்குள் இன்னும் ஆயிரக்கணக்கான கிளைக்கதைகள் புதைந்து கிடக்கின்றன. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் இதுபோல வேறேதேனும் ரகசிய கதைகள் தெரிந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.